கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் அதோனிராம் ஜட்சன். இவருடைய காலம் 1788 முதல் 1850 முடிய. இவருடைய நாடு அமெரிக்கா, இவருடைய தரிசன பூமி பர்மா. வயது 20. வாழ்க்கையை ரசிக்கவும் ருசிக்கவும் நினைக்கும் பருவம். அதோனிராம் ஜட்சன் வாழ்வை அனுபவிக்க புறப்பட்டார். இரவு நேரம் சத்திரம் ஒன்றில் இடம் கேட்க காலியா இருந்த ஒரே அறை கிடைத்தது. நிம்மதியாய் தூங்க நினைத்தவரின் நிம்மதியை பக்கத்தறையில் தங்கியிருந்த நோயாளி கலைத்து போட்டான். நோயாளியின் மரண ஓலங்கள் தூக்கத்தை வரவிடாமல் தடுத்தது. மறுநாள் காலையிலேயே ஒரு துக்கச் செய்தி, நோயாளி மரித்து விட்டான் என்பதே அது. ஜட்சன் தன் பயணத்தை துவங்கும் முன் அந்நோயாளியை பற்றி அறிய மிகுந்த ஆவல் கொண்டார். அதோனிராமுக்கு உலகமே ஒரு நிமிடம் தாறுமாறாக சுற்றியது. தன் உயிர் நண்பனே அவன் என்பதை அறிந்ததும் அதிர்ந்து போனார். கடவுள் இல்லை என்று கொள்கையுடன் அவனின் கதை முடிந்து போனதை எண்ணி கண்ணீர் விட்டார். 1808ஆம் ஆண்டில் ஜட்சன் தன்னை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தார். மேரி ஹசில்டன் என்பவரை மணந்தார். இருவருமாக இறைப்பணி செய்ய இந்தியா வந்தனர். இந்தியாவின் இருண்ட காலம் அது. ஒளியை ஏற்றுக்கொள்ள முடியாதால் ஜட்சன் பர்மா நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார். பர்மிய மொழியை கற்கலானார். பர்மாவில் நடைபெற்ற கொடுங்கோல் ஆட்சியால் 2 வருடம் கடுங்காவல் தண்டனை பெற்றார் ஜட்சன். மீண்டும் விடுதலை அடைந்து பர்மிய மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து பர்மா மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். தன் குழந்தைகளையும் மனைவியும் மண்ணில் விதைத்த ஜட்சன் கடல் யாத்திரையின் போது மரித்து கடலில் அடக்கம் பண்ணப்பட்டார். ஜட்சன் ஏற்றிய தீபம் இன்றும் பர்மாவில் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது. பிரியமானவர்களே, நற்செய்தியை அறிவிப்பதில் உமது நாட்டம் என்ன? அதோனிராம் ஜட்சன் விதமாய் சொல்லுகிறார். ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு மட்டுமே என்றில்லாமல் ஒரு வாழ்க்கை முழுவதற்குமாக என்றெண்ணி புறப்படுங்கள். பிரியமானவர்களே, இந்த அதோனிராம் ஜட்சன் அவருடைய ஊழியம் மகிமையும் மகத்துவமும் தியாகமும் நிறைந்ததாக இருக்கின்றது. அவருடைய ஊழிய பயணம் துவங்கும் பொழுது இந்தியாவில் அதற்கான திறந்த வாசல் இல்லை என்று தெரிந்தவுடன் அவர் திரும்பி செல்லாமல் அடுத்து பர்மாவுக்கு சென்று அங்கு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிருக்கின்றார். பர்மா மக்களின் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து அவருடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார். இவர் ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் முன்பு அவர் வாழ்வில் ஏற்பட்ட பாதிப்பு, அவருடைய நண்பன் இறந்து போனது. அதுவும் கடவுள் இல்லை என்ற கொள்கையுடன் மரித்து போனதுதான் அவரை துக்கத்தில் ஆழ்த்தியது. பிரியமானவர்களே, இன்றும் இந்த உலகத்தில் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்ட குடும்பங்களில் இருந்து கூட இன்றைய நாட்களில் கடவுள் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற இன்றைய படித்த இளைஞர்கள் என்று சொல்லுகிற அநேகர் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கின்றார்கள். பிரியமானவர்களே, கடவுள் உண்டு, அவர் இயேசு ஒருவரே. இயேசுவை தவிர வேறொரு கடவுள் இல்லவே இல்லை. இதை உறுதி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. ஆம், கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லுகிற நமக்கு இருக்கின்றது. எப்படி இயேசுவை அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவிக்க முடியும்? முதலில் அவரை நம் வாழ்வில் ருசிக்க வேண்டும். அவருடைய கிரியைகள் நம் வாழ்வில் செயல்படுவதற்கு நம்மை நாம் அனுமதிக்க வேண்டும். ஆம், பாவமில்லாத பரிசுத்தமுள்ள சமாதானம் நிறைந்த ஒரு அமைதியான வாழ்வு கிறிஸ்து கொடுக்கிறார் என்பதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த உலகம்
பயந்து பயந்து மக்களை வழிநடத்தி செல்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது பயமில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. இதை கிறிஸ்தவர்களாகிய நாம் நம் வாழ்வில் வெளிக்காட்ட வேண்டும். பேச்சிலே மட்டுமல்ல, நம் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று இந்த உலகத்தில் ஞானம், புத்தி, அறிவு, பணம், ஆஸ்திகள் இப்படி தங்களுடைய திறமைகளையும் தங்களுடைய வலிமைகளையும் முன்னிறுத்தி அநேகர் வாழுகின்றபடியினால் அவர்கள் கிறிஸ்து இல்லை என்று துணிகரமாக அறிக்கை செய்கின்றார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்து இல்லாமல், கிறிஸ்துவின் பாதுகாப்பு இல்லாமல், கிறிஸ்துவின் வழிநடத்துதல் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருவரும் ஜெயம் பெற முடியாது. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் உங்களை வழிநடத்துகிறார் என்பதும் உண்மையாக இருக்குமானால் அதை உங்கள் வாழ்வில் வெளிப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் விளங்கிக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். இன்றே சாட்சியாக வாழ்வதற்கு அர்ப்பணிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி என்னாகும் 31 அதிகாரம், நீதிமொழிகள் 22, யோவான் 4 அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.